தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் இந்த தூய தொழுகையில் பங்கு பெற்றிருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்று நன்றும் மாறாத தெய்வமாக நின்று எங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, உங்களுடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடுமை போற்றுகிறோம். 3 மாத காலமளவாக எங்களை கண்ணின்மணி போல் பாதுகாத்தி புதிய ஒரு மாதத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆபத்துக்கள், நாசமோசங்கள், தீமைகள் சூழ நின்ற வேளைகளிலும் கர்த்தர் தம்முடைய சட்டை மறைவிலே வைத்து எங்களை பாதுகாத்தி கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வழிநடத்தினீர். இந்த காலை வேளையில் நம்முடைய தூய சன்னிதானத்திலே நாங்கள் இணைந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த தூய தொழுகையிலே நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் வெளிப்படட்டும். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவருக்குள் புதுபலன் அடைய கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறைநாம மகிமைக்காக பாமாலைகளில் அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளில் கண் பார்ப்போம் என்கிறார் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 72 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள். சங்கீதம் 72 1 முதல் 8 வரை. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாழ்வார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கனிமணி போல் நம்மை பாதுகாத்தவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை காத்து நடத்துவார் நிச்சயத்தோடு அவருடைய கரத்தை பற்றிக் கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அண்டையிலே நாம் திரும்புகின்ற போது அவர் நம்முடைய வாழ்வின் பாதைகளை திருப்தியாக்குவார். வறண்ட நம்முடைய வாழ்வை துளிர்க்கச் செய்து தளிர்க்கச் செய்து நேர்த்தியான ஆசிகளை கட்டளையிடுவார் என்பதில் ஐயமில்லை. சமீபத்திலே விவசாய நிலம் ஒன்றிலே பட்டுப்போன ஒரு பழமையான மரத்தை உயிர் கொடுக்கின்ற முயற்சியிலே சிலர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் கையாண்ட விதங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த மரத்தை சுற்றிலும் அழகாக வைக்கோல் கொண்டு அழகான ஒரு போர்வையை அந்த மரத்திற்கு கொடுத்தார்கள். தேவையான நுண்ணூட்டங்களையும் உரங்களையும் அந்த மரத்தில் கொடுத்தார்கள். தண்ணீரை கொடுத்தார்கள். பட்டு போன அந்த மரத்தை சுற்றிலும் அரண்கள் அமைத்து அவைகளை உயிர்ப்பிக்கின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு அவைகள் மறுபடியும் தளிர்த்த போது அவர்களுக்குள் பெரிய ஒரு சந்தோஷம். அந்த மரம் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி மகிழ்ந்தார்கள், கொண்டாடினார்கள். இங்கே சங்கீதம் 72 6வது வாக்கியத்திலே சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார் என்ற அனுபவம் சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதமானது சாலமோன் அரசனை புகழ்ந்து பாடிய ஒரு பாடலாக இது அமைகின்றது. சாலமோனுடைய அரசாட்சியில் நீதி நியாயம் நிறைவேறுகின்ற போது அங்கே சொல்லுகின்ற ஒரு அனுபவம், ஏழைகள் மகிழ்கின்றார்கள், சிறுமைப்பட்டவர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார்கள், நலிவுற்றவர்கள் பலவீனர்கள் நலன்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மகிழ்ந்திருக்கின்ற போது சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், அங்கே வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் அந்த அரசாட்சி அமையும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் சாலமோனுடைய அரசாட்சியை மையப்படுத்தி எழுதப்பட்ட சங்கீதமாய் இருந்தாலும் இதிலே ஒரு ஆழமான மேசியாவை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு வெளிப்படுத்தப்படுகிறது. மேசியாவினுடைய அரசாட்சியில் நீதி நியாயம் வெளிப்படுத்தப்படும். அவரை நோக்கி பார்க்கின்றவர்கள், அவர் அண்டையிலே திரும்பி வருகின்றவர்கள் அங்கே பெற்றுக் கொள்ளுகிற வாழ்வு இந்த வேத பகுதியிலே சான்றாக உரைக்கப்படுகிறது. இந்த வேத பகுதியிலே மெசியாவினுடைய அரசாட்சியிலே ஆண்டவர் ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஏழைகளையும் சிறுமைப்பட்டவர்களையும் பலவீனர்களையும் ஆண்டவர் வழி நடத்துவார், ஆசிகளை கொடுப்பார். ஆண்டவர் இவர்கள் திரும்பி வருகின்ற போது அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற போது சொல்லுகிற ஒரு அனுபவம், அவர்கள் எல்லாரும் வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் அவருடைய வாழ்வு துளிர்க்கும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை 4 பகுதிகளாக நாம் பிரித்து கற்றுக்கொள்ள முடியும்.
1 முதல் 7 வரையுள்ள வசனத்திலே ஒரு அரசாட்சியினுடைய மகத்துவம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த அரசாட்சியிலே நீதி, நியாயம், சமாதானம், ஏழைகள், துயரத்தோடு இருக்கிறவர்கள், திக்கற்றவர்கள் மகிழுகிற அனுபவம் அங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும் அவருடைய அரசாட்சி உலகமெங்கும் பரவி இருக்கும் என்ற செய்தியும், 12 முதல் 14 வரையுள்ள வசனத்திலே எளியவர்கள், விழிப்பு நிலையில் வாழ்பவர்கள் வாழ்வு உயர்வதற்கு ஆண்டவர் அங்கே பிரயாசங்களை, வழிகளை மேற்கொள்வார் என்ற செய்தியும், 15 முதல் 17 வரையுள்ள வசனத்தில் உலகம் முழுவதும் அவருடைய ராஜ்யம் பரவி இருக்கும். அங்கே சொல்லுகின்ற போது அவருடைய அரசாட்சியிலே எல்லாரும் மகிழ்ந்திருப்பார்கள். அந்த அரசாட்சியில எல்லாரும் அவருக்காக வேண்டுதல் செய்து நிலத்தின் செழுமைக்காகவும் தேசத்திற்காக வேண்டுதல் செய்வார்கள் என்ற அனுபவம் சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் 72 நாம் 2 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம். ஆண்டவரிடம் திரும்புவோம். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 2ஆம் வாக்கியம் சொல்கிற ஒரு செய்தி, அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அங்கே புலப்படுத்தப்படுகிற ஒரு உண்மை, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். மேசியாவுடைய வருகையில் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர், நீதி நியாயத்தை நிறைவேற்றுகின்றவர். அங்கே சொல்லுகிற செய்தி, அவர் அண்டையில் வருகின்றவர்கள், அவரை நோக்கி கூப்பிடுகின்றவர்கள் வாழ்வு பெற்றுக் கொள்கிறார்கள். சாலமோனுடைய அரசாட்சியும் மேசியாவுடைய வருகையும் ஒப்பிட்டு இச்சங்கீதத்திலே ஆண்டவர் அண்டை திரும்பி வருகிறவர்கள் அந்த நித்திய வாழ்வையும் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஓசியா தீர்க்கனுடைய புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே சொல்கின்ற ஒரு செய்தி, நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து நாம் போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அவர் எப்போது வருவார் என்ற கேள்வியை ஓசியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற போது, கர்த்தரிடம் திரும்புவோம். வாருங்கள், நம்மை பீறினார், நம்மை குணப்படுத்துவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகிறது. நாம் ஆண்டவர் அண்டை திரும்பி வருகின்ற போது, நாம் கர்த்தரிடம் திரும்புகின்ற போது அவர் நமக்கு வாழ்வு தருகிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கிற மனதோடு, திக்கற்ற நிலையில் சிறியவர்களையும் எளிமையானவர்களையும் பலவீனர்களை காண்கிற தெய்வம் அவர் அண்டையில் வருகின்றவர்களுக்கு அவர் வாழ்வு தருகின்றார். இளைய குமாரனுடைய வாழ்வை நாம் எடுத்துக் கொள்கின்ற போது, ஆண்டவர் அண்டை திரும்பி வந்த இளைய குமாரன் அவரிடத்திலிருந்து ஆசியை பெற்றுக் கொண்டார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்திலே சொல்கின்ற போது, பரத்து குரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேயே, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொல்லி இறை கரத்திலே தன்னை தந்தபோது, ஆண்டவருடைய ஆற்றலை முழுமையாய் நம்பி தன்னுடைய தந்தையினுடைய பாதத்திலே தன்னை தந்தபோது அவரிடத்திலிருந்து ஆசியை பெற்றுக் கொண்டார். நாம் ஆண்டவரண்டை திரும்பினால் வறண்ட நம்முடைய வாழ்வு துளிர்க்கும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குவார். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 6வது வாக்கியம் சொல்கிற செய்தி, புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் அவர் இறங்குவார். சாலமோனுடைய அரசாட்சியில் இத்தகைய தூய அனுபவம் வெளிப்படும் என்ற செய்தி எடுத்துரைக்கப்பட்டாலும், அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தி, மேசியாவுடைய வருகையில் அவரை எதிர்பார்த்து காத்து நிற்கிறவர்கள், உடைந்த உள்ளத்தோடு நிற்கிறவர்கள், அவருடைய உள்ளம் பூரிப்படைகிறது. எவ்வாறாக எதிர்பார்த்து நிற்கிற வறண்ட ஒரு நிலம் மழையை பெற்றுக் கொள்ளுகிற போது மகிழ்கிறதோ, அவ்வண்ணமாகவே ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து அவரை காத்து நிற்கிற பிள்ளைகள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சங்கீதம் 37:5 வாக்கியம் சொல்லுகிற செய்தி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேநீர்கால வறட்சியில் வறண்டு போன நிலங்களில் மழை தூறல்கள் விழுகின்ற போது அந்த நிலங்கள் மகிழுகிறது, விவசாயிகளுடைய மனங்கள் குளிர்கின்றது, நம்முடைய உள்ளங்களும் மகிழுகின்றது. அவ்வண்ணமாகவே ஆண்டவர் அண்டை திரும்பி வருகின்றவர்கள்
ஆண்டவரை நம்பி வாழுகின்றவர்கள் வாழ்வு பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த சங்கீதம் 72:6 வாக்கியத்தில் யார் தகிய வாழ்வை பெற்றுக் கொள்கிறார் என்ற கேள்வி எழுப்புகிற போது அங்கே சொல்லப்படுகிற செய்தி, விதவைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், சிறுமைப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இறங்குகிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 68 சங்கீதம் 5 வாக்கியம் சொல்லுகிறது, தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். 6வது வாக்கியத்திலே சொல்லுகின்ற போது, அவர் தனிமையில் வாடுகின்ற மக்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கின்ற தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 69:29 வாக்கியத்தில் சொல்லுகிற போது, நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று பக்தன் இங்கே சொல்கிறார். ஆண்டவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர் அண்டையிலே திரும்பி வருகிறவர்கள் வாழ்வு பெற்றுக் கொள்கிறார்கள். சங்கீதம் 72:4 சொல்கின்ற போது, ஜனத்திலே சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரிக்கிறார், ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கிறார், இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். 12வது வசனத்திலே சொல்லுகிற போது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்ற அனுபவம் சொல்லப்படுகிறது. அந்நாள் இந்த பெண்மணியினுடைய வாழ்வை எடுத்துக் கொள்ளுகிற போது, பெண்மணியை சமாதான அற்ற நிலையினை, குழந்தை பேர் இல்லாத சூழலில் வறுமையோடு மனமுடைந்து நிற்கிறாள். அவள் செய்கின்ற ஒரு காரியம், கர்த்தருடைய ஆலய சமூகத்திலே சென்று மனம் கசந்து மிகவும் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறாள். 1 சாமுவேல் 1:10 வசனத்திலே இந்த அனுபவத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த அனுபவத்திலே அவளுடைய வாழ்வு சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறது. ஆண்டவருடைய கருத்திலிருந்து தெய்வீக ஆசியை பெற்றுக் கொள்கிறார். ஆபிரகாம் மோரியா மலை என்ற சோதனையின் நடுவிலே அவர் சொல்லுகிற அனுபவம், யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பெயர் சூட்டி மகிழ்கிறார். அத்தகைய தூய அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்ளுகிற போது அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். 2 சாமுவேல் 23:4 வாக்கியம் சொல்லுகிறது, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்று வாக்குரைக்கப்படுகிறது. தாவீது அரசனாண்டு வரை கண்மலையும் அடைக்கலமாக தெரிந்து கொண்டு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை நடத்துவார், அவர் பூமியிலிருந்து புல்லை முளைக்க பண்ணி சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல ஆண்டவர் இருப்பார் என்கிற உண்மை புலப்படுத்தப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 32:2 வாக்கியத்திலே, நீதியுள்ள அரசனாகிய ஆண்டவருடைய ஆட்சியில் அங்கே சொல்லுகின்ற போது நீதி நியாயங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். எல்லாவற்றுக்கு மேலாக சொல்லப்படுகிற அனுபவம் ஏசாயா 32:2 சொல்லப்படுகிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆண்டவர் அண்டை நாம் திரும்புவோம், அவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். தாய் பறவைகள் தன்னுடைய குஞ்சு பறவைகள் உணவுகளுக்காய் ஏங்கி நிற்கின்றது போது, நாம் இறை சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற போது, அவருடைய கரத்தை பற்றிக் கொள்ளுகின்ற போது நம்முடைய வறண்ட வாழ்வு ஒத்துழைப்போம். சங்கீதம் 37:5 வாக்கியம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோம், அவருடைய சமூகத்தை பற்றிக் கொள்வோம். நம்முடைய வறண்ட வாழ்வு தொழிற்கும் எவ்வாறாக பூமியை தூரலும் மழையும் நனைத்து புதுப்பிக்கின்றதோ அவண்ணமாகவே நம்முடைய வாழ்வையும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவருடைய திருக்கரத்திலே நம்மை தருவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்வின் பயணங்களை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காகவும் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காகவும் அதிகாலையில் உமை தேடுவேன் முழு மனதாலே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெபத்தவத்தாலே. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெபத்தவத்தாலே. இது காலம் காத்த தந்தை நீரே, இனிமேலும் காத்தருள் செய்வீரே. இது காலம் காத்த தந்தை நீரே, இனிமேலும் காத்தருள் செய்வீரே. பதிவாக உம்மிலே நான் நிலைக்கவே பத்திரமாயனை உத்தமனாக்கிடும் தேவே. பதிவாக உம்மிலே நான் நிலைக்கவே பத்திரமாயனை உத்தமனாக்கிடும் தேவே. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெபத்தவத்தாலே. போனராம் முழுவதும் பாதுகாத்தருளின போதா. எப்போதும் எங்களுடன் இருப்பதாய் உரைத்தனல் நாதா. போனராம் முழுவதும் பாதுகாத்தருளின போதா. எப்போதும் எங்களுடன் இருப்பதாய் நாதா. இன பாவிக்கேது துணையோ இன்றுண்டு போர்பாதா. இன பாவிக்கேது துணையோ இன்றுண்டு போர்பாதா. எனக்கான ஈசனே வானராசனே, இந்த நாளிலும் ஒரு பந்தமில்லாமல் அருள் நீதார். எனக்கான ஈசனே வானராசனே, இந்த நாளிலும் ஒரு பந்தமில்லாமல் காரும் நீதார். அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெபத்தவத்தாலே. பல சோதனைகளால் சூழ்ந்து நான் கலங்கிடும் போது, தப்பாது நின் கிருபை தாங்கிட வேணும் அப்போது. பல சோதனைகளால் சூழ்ந்து நான் கலங்கிடும் போது, தப்பாது நின் கிருபை
தாங்கிட வேணும் அப்போது. விலகாது என் சமூகம் என்ற வாக்கில் தவறேது. விலகாது என் சமூகம் என்ற வாக்கில் தவறேது. விசுவாசம் கொண்டு மெய் பாசமூண்டிட வித்தீனம் யாவிலும் வெற்றி காணுவேன் மலைவேறு. விசுவாசம் கொண்டு மெய் பாசம் மூண்டிட வித்தீனம் யாவிலும் வெற்றி காணுவேன் மலைவேறு. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெபத்தவத்தாலே. யாவர்க்கும் முற்ற நண்பனாய் நடந்திட வையே. தீனாவின் பாவமர நன்மைகள் மொழிந்திட செய்யே. நரர் யாவர்க்கும் முற்ற நண்பனாய் நடந்திட வையே. தீனாவின் பாவமர நன்மைகள் மொழிந்திட செய்யே. பரலோக ஆவியை நல் மாறி போல நீலே பெய்யே. பரலோக ஆவியை நல் மாறி போல நீலே பெய்யே. புகழாலநாதனே வேத போதனே பூரணமாய் உனை போற்றுவேன் தினம் தினம் மெய்யே. புகழாலநாதனே வேத போதனே பூரணமாய் உனை போற்றுவேன் தினம் தினம் மெய்யே. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெபத்தவத்தாலே. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெபத்தவத்தாலே. ஜெபம் செய்வோம். ஆண்டவரண்டை திரும்பி வருகின்றவர்களுடைய வாழ்வு வறண்டு போன வாழ்வையும் துளிர்க்க செய்கின்ற ஆண்டவருடைய கரத்தை பற்றிக் கொள்வார். அவர் தூறலை போன்றும் மழையை போன்றும் இறங்கி பூமியை நனைத்து புதுப்பிக்கின்ற தெய்வம். நம்முடைய உள்ளங்களை மகிழ்விக்கின்ற ஆண்டவரண்டையிலே நாம் திரும்பி வருவோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். இப்புதிய மாதத்தில் ஆண்டவரண்டை திரும்பி வருகின்றவர்கள் அவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் தெய்வீக ஆசியும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டவர்கள் உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் வறண்ட வாழ்வு துளிர்க்கப்படுகிற அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்கிறார்கள்.
இப்புதிய மாதத்திலே ஆண்டவர் எங்களை நடத்துவார், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எங்களை உயர்த்துவார் என்ற உயர்ந்த விசுவாச பார்வையோடு உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் வேலை செய்கிற இடங்கள், குடும்ப உறவுகள், வாழ்வுக்குரிய தேவைகள், இந்த மாதத்துக்குரிய எல்லா பிரயாண திட்டங்கள், போகின்ற வருகின்ற பாதைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நம்முடைய தூய கரமும் கிருபையும் சமாதானம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாக நாங்கள் வாழுகிற தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தருடைய தேசத்தினுடைய தலைவர்களே கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்தை ஆளுகை செய்கிற தம்முடைய பிள்ளைகள், தேசத்தினுடைய பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள, யுத்தங்கள் மறைந்து அமைதியான வாழ்வை நாங்கள் பெற்று ஆண்டவருக்குள் மகளை கர்த்தர் கிருபை செய்யும். கிருபையின் மறைவிற்குள் எங்களுடைய வாழ்வை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாட்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.